சிறப்புரை வழங்கிய தீபன் சக்கரவர்த்தி அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மாவட்ட பேச்சாளர் கொள்கை பரப்பாணி கௌதம் மாரிமுத்து அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். உறவே, உயிரே, தமிழே, என் உயிரின் உயிரான தமிழக வெற்றி கழக சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மாலை நேர கோடான கோடி வணக்கங்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். பஞ்சபூதங்களை கொண்டு இயற்கை எழிலோடு தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் மகுடமாக சூடி ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்து இன்றைக்கு நம்முடைய பறந்து விரிந்த இந்த பாரத தேசத்தை 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் மலையாலும் ஆண்டு கொண்டிருக்க தமிழ்த்தாயின் தவப்புதல்வன் அண்ணன் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை இன்று இந்த கணக்கமட்ட மண்ணில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கான பொதுக்கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய காவலன் செயல் வீரர் அண்ணன் கார்த்திக் ராஜன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பழனி நகர செயலாளர் அண்ணன் மிதுன் மனோகரன் அண்ணன் அவர்களுக்கும், ஒட்டஞ்சத்திரம் நகர செயலாளர் அண்ணன் குருவருண் அண்ணன் அவர்களுக்கும், பழனி மண்ணின் மைந்தன் அண்ணன் பழனி பாலன் அண்ணன் அவர்களுக்கும், ஒட்டஞ்சத்திரத்தின் இன்றைக்கு அரசின் மையமாக இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணாயிரம் அண்ணன் அவர்களுக்கும், தொப்பம்பட்டி ஒன்றியத்தினுடைய மத்திய ஒன்றிய செயலாளர் ஜின்னானன் அவர்களுக்கும் மற்றும் மணிகண்ட பிரபு அண்ணன் அவர்களுக்கும், இந்த பொதுக்கூட்டத்தினை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் விஜய் மணிகண்டன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக மிகச்சிறப்பான உரையை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அண்ணன் தீபன் சக்கரவர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், எனக்கு அடுத்தபடியாக தென்றல் போல பேசி நெருப்பு போல முடிக்கக்கூடிய மிகப்பெரிய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் மில்லர் மண்டலா அண்ணன் அவர்களுக்கும், ஏனைய அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் நேரத்தின் அருமை கருதி மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரைக்குள் நான் செல்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த சிற்றுரையை தொடங்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் தெரியுமா உங்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்து அப்ப இந்த சென்னை மாகாணம், சென்னை மாவட்டம், அந்த மாவட்டத்துல எம்ஜிஆரே நினைச்சா கூட ஒரு செங்கல் அசைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த 2 வருடத்தில் சென்னையை வாசல் பண்ண ஒரே அரசியல்வாதி நம் மன்னன் விஜய். திமுகவுக்கு பேர் அதிர்ச்சி. சேப்பாக்கம் அப்புறம் சேகர் பாபு தொகுதி, இந்த 2 தொகுதி தவிர மற்ற அத்தனை தொகுதியும் சென்னையில வாஸ் அவுட். இன்றைய 75 வருட பவள விழா கொண்டாடிய திமுகவுக்கு பேரடி. கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டாங்க. நான் சொல்லல, நம்முடைய முதலமைச்சர் சி ஜோசப் சொன்னது. அந்த மாதிரி இன்றைக்கு தமிழகத்தின் அரசியலின் மையமாக நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னொன்னு சொல்லட்டா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் மையம் தளபதி விஜய் என்றால் இந்த திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் மையம் இந்த கணக்கன்பட்டி. அது எப்படிங்கிற விளக்கத்தை நான் கொடுக்கணும்ல. வீரம் படத்துல தல அஜித் ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன தொடணும்னா என் குடும்பத்தை தொடணும்னா என்ன தாண்டி தொடணும் சொல்லுவார். அது மாதிரி இந்த பழனி முருகப்பெருமானின் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கணக்கன்பட்டியை தாண்டித்தான் வர வேண்டும். பழனி வட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஊராட்சி கணக்கன்பட்டி ஊராட்சி. ஆனால் கணக்கன்பட்டி ஒட்டஞ்சத்திரம் தொகுதிக்கு சேர்ந்தது, கணக்கன்பட்டி தொப்பம்பட்டி மத்திய ஒன்றியத்துக்கு சேர்ந்தது. ஆகவே இந்த கணக்கன்பட்டி ஒட்டஞ்சத்திரத்திற்கும் பழனிக்கும் மையமாக செயல்பட்டு திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் மையம் இந்த கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி மக்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய வணக்கங்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அரசியல் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் இங்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது.
ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கலைஞரை விட டேஞ்சரஸ் மு.க. ஸ்டாலின். ஒரு தேர்தலில் வைத்த கூட்டணியை அடுத்த தேர்தலுக்கு கலைஞரால் கொண்டு போக முடியாது. கூட்டணி கலைந்து விடும். சட்டமன்ற தேர்தலுக்கோ பாராளுமன்ற தேர்தலுக்கோ கூட்டணி கலைந்து விடும். இந்த முறை ஏறக்குறைய 25 கட்சிகளோடு கூட்டணி வைத்த திமுக அண்ணன் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஒவ்வொரு கட்சியாக செங்கல் செங்கலாக திமுக கூட்டணி உடைந்து விட்டது. வாகை மலரை கொண்ட கட்சிக்கு வைகோ வந்து விட்டார், மதிப்பிற்குரிய திருமா வந்து விட்டார், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்து விட்டார்கள், முஸ்லீம் லீக் தோழர்கள் வந்து விட்டார்கள். இன்னும் வராத சில கட்சிகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான பிரதானமான 2 கட்சிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று தேமுதிக. பேட்டி கொடுக்கிறாங்க மதிப்பிற்குரிய அம்மையா பிரேமலதா அவர்கள், நாங்கள் எப்போதும் திமுக கூட்டணியை விட்டு விலக மாட்டோம் என்று. காரணம் என்ன தெரியுமா? சேர்ந்த உடனே ராஜ்யசபா எம்பி சீட். எப்படிப்பா போனா எம்பி சீட்டை பிடிக்குவாங்க, அதனால தேமுதிக வராது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமம். எம்பி சீட்டு காலம் முடிஞ்ச உடனே தேமுதிக தாவேகாவை தேடி வரும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக திரைத்துறையில் அண்ணனுக்கு மூத்தோர் அன்பிற்குரிய அண்ணன் கமல்ஹாசன், மக்கள் நீதி மைய தலைவர், அவரும் ஒரு எம்பி சீட்டு வாங்கியிருக்காரு, ராஜ்யசபா எம்பி சீட்டு. இந்த தேர்தலில் போட்டியிட்டால் ஒரே ஒரு தொகுதி கொடுப்பாங்க, அதுவும் டார்ச் லைட்ல போட்டி போட விட மாட்டாங்க, உதயசூரிய சின்னத்துல போட்டி போட விடுவாங்க. அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பரப்புரை செய்கிறேன், இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என்று சொன்னார். ஆகவே அவரும் ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிய ஒரே காரணத்துக்காக திமுக கூட்டணியை விட்டு வரவில்லை. அதுதான் இங்கு மிக நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு இந்த 75 வருட தமிழக அரசியல் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் மிக முக்கியமான பல விடயங்களை நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அகில இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த கட்சியும் 35% ஓட் பேங்கை பெற்றதே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, இந்திய அரசியல் வரலாற்றை திரும்பி பாருங்க. பிரதமர் மோடி 35% ஓட் பேங்க வாங்குறது கிடையாது. சந்திரபாபு நாயுடு, மம்தா பானர்ஜி, பினராயி விஜயன், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, இப்படி எந்த கட்சியும் 35% தொட்டது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் கூட்டணியே கிடையாம தனித்து 35% வாங்கி தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலகமே திரும்பி பார்க்கிறது. மிகப்பெரிய ஜனநாயக தேசமான இந்தியாவை தமிழகத்தில் இப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய அண்ணன் தளபதி விஜய் நீங்கள் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. அவர் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத சராசரி அரசியலுக்கு அப்பாற்பட்ட காலம் தந்த யுக தலைவன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய முதலமைச்சரை இன்றைக்கு நம்முடைய காலம் நமக்கு தந்திருக்கிறது. அதை நாம் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மேடையில் பேசும்போது, மக்களை சந்திக்கும் போது அவரோட துணி அந்த சினிமா துணியா இருக்குப்பா. அந்த சினிமா கடங்கிறத விட்டுப்பா, அப்படியே தெரியுதுப்பா. ஒரு மேடையில எப்படி பேசணும், அப்படி கலைஞர் மாதிரி பெரிய பெரிய மேற்கோள்கள் காமிச்சு சங்ககால இலக்கியங்களை காமிச்சு பேசணும் அப்படின்னாங்க. பாமர மக்களுக்கு அது புரியுமா? பாமர மக்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில எங்க தலைவர் பேசுறாரு. என்னப்பா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, பண்ணித்தரேன்னு கேட்கிறாரு. இந்த யதார்த்தம் இன்றைக்கு ஆளும் வர்க்கத்திற்கு இருந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு உறுதி கொண்டிருக்கிறது. அதுதான் இங்க மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்னு இங்க நம்ம நுட்பமா கவனிக்கணும். இங்க என்ன பிரச்சனைனா, தளபதி விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு, அதுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சிகளுக்கு, ஊழல் சக்திகளுக்கு அதுவல்ல பிரச்சனை. இன்றைக்கு விஜய் வந்த பிறகு தமிழகத்தின் கடற்கோடியில் இருக்க ஒரு தொண்டன், ஒரு சாமானிய மனிதன் அரசியல் பேசுகிறான். அந்த அரசியல் அதிகாரத்தை, அந்த கொள்கை தெளிவை இன்றைக்கு தளபதி விஜயும் தமிழக வெற்றி கழகமும் கொடுத்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இந்த ஊழல் செய்யக்கூடிய ஊழல் சக்திகளுக்கு மிகப்பெரிய அடி. அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. தளபதி விஜய் ஆளுவதவர்களுக்கு பிரச்சனை இல்லை. தளபதி விஜயின் கரங்களை பிடித்துக் கொண்டு இந்த தமிழ்நாடே அரசியல் பேசுகிறது. மேடைக்கு மேடை இதே போல பல கௌதம் மாரிமுத்து முழங்குகிறார்களே, அதுதான் பிரச்சனை அவர்களுக்கு. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் எந்த மேடையில் பேசினாலும் முடிந்த வரையில் ஒரு மேடையில் சொன்ன விடயத்தை அடுத்த மேடையில் சொல்லக்கூடாது என்று நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் திரும்ப 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 ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அதுதான் கரூர் சம்பவம். இந்த கரூர் சம்பவத்திற்கு திமுக சொல்றாங்க
நாங்க நினைச்சிருந்தோம்னா அப்படி சொட்டக்கு போட்டு நாங்க நினைச்சிருந்தோம்னா விஜய் அரெஸ்ட் பண்ணிருப்போம். நீ அரெஸ்ட் பண்ணியிருந்தா இது என்ன நடந்திருக்கு நான் சொல்லிட்டா, இன்றைக்கு 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்த தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலும் தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்கும். அந்த பயம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எங்க தளபதி விஜய் மீது நீங்க கையை வைக்கல. அப்படி வச்சிருந்து நீங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு தொகுதியில கூட நீங்க டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டீங்க. எப்படி மதுரை மண்டலம் சென்னை மண்டலம் வாஸ் அவுட் ஆனதோ அது போல அனைத்து பகுதியிலும் நீங்க வாஸ் அவுட் ஆயிருப்பீங்க. இன்றைக்கு தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொன்னார். இன்றைக்கு இந்த விஜயை எதிர்ப்பதற்காக திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரும் சொன்னாங்க. அது இன்றைக்கு கண்கூடாக நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லட்டுமா, ஒரு நிதர்சன நிகழ்கால சமகால அரசியல் உண்மையை உறக்க சொல்லட்டுமா, இன்றைக்கு அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பொது வேட்பாளராக அறிவிக்க திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி கடலுக்கு நடுவில் பேனா வைத்த அந்த பேனாவை நான் உடைப்பேன் சொன்ன சீமான தூத்தாத்த திமுக பேச்சாளர்கள் கிடையாது, அமைச்சர்கள் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் கை கோத்துக்கிறாங்க. காரணம் என்ன? தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக தளபதி விஜய் வந்து விட்டார். அதுதான் இங்கு மிக நிதர்சனமான உண்மை. காற்றுக்கு வேலி இல்லை, கடலுக்கு அணை இல்லை. அதுபோல இன்றைக்கு காவல் தெய்வமாக காத்து நிற்கக்கூடிய எங்க அண்ணன் தளபதி விஜயின் ஆட்சியில் ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் தேவையே இல்லை. இன்றைக்கு மிக பல விஷயங்களை பேசுவதற்கு எனக்கு ஆசை. ஆனால் என்ன செய்வது, நேரத்தின் அருமை கருதி முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கொள்கை, கோட்பாடு, அரசியல் என உங்களிடம் அத்தனையும் பேச எனக்கு விருப்பம். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்ட காலமோ சுருக்கம். இனியும் பேசினால் ஏற்பட்டுவிடும் சுணக்கம். அதனால் இப்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.